அன்பு ஆன்மநேயம் கொண்ட நம்மவர்களே, பெல் கந்தசாமி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அநேக கோடி வந்தனம். நீண்ட ஆயுள் நிறைச்செல்வம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மல விருத்தம் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தன் குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் குகன் வேலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தினக்கிரி குறப்பின் தனத்தினில் சுவித்தின் திருத்தனில் இருக்கும் பெருமாளே. தினக்கிரி குறப்பின் தனத்தினில் சுவித்தின் திருத்தனில் இருக்கும் பெருமாளே. மலையும் மலை சார்ந்த பகுதியுமான திருத்தணிகை மலைதான் வள்ளியை முருகப்பெருமான் மணமுடித்த மங்களம் தாங்கிய மலை. திருச்செந்தூரில் சினத்து நின்ற முருகன் இங்கு வள்ளியை மணந்து நின்றான். துன்பங்களை தவிர்க்கும் மலை தணிக மலை. கந்தபுராணத்தில் முருகன் கோபத்தை தணித்த மலை என்று சொல்கிறது திருத்தணி மலையை. தமது பாவத்தை தணிக்கும் மலை, பரலோகம் வழங்கும் மலை. காலையில் சூரியன் கிழக்கில் உதிக்கின்றான். அதுபோல அருள் தரும் சூரியனான முருகன் உதித்த மலை திருத்தணி மலை. அதனால் திருத்தணியில் உதித்து அருளும் என்கிறார். அப்ப சூரியன் உதித்து விட்டு போய்விடுவான். ஆனால் திருத்தணியில் உதித்தவன் உதித்து விட்டு போகவில்லை. அவன் உதித்து அருளிவிட்டு தான் போகிறான். அவ்வாறு அவன் அருளிவிட்டு போகும் போது அதனை விட இந்த உலகத்தில் நமக்கு எது வேண்டும்? அவன் அருளே எல்லாம் அடங்கி விடுகிறது. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, அவன் அருளாலே நம்ம அவன்தாள வணங்கலாம். பின்னர் அவனிடம் கேட்க ஒன்றும் இல்லை என்று மனம் அமைதி அடைந்து விட்டதா? இனிமே என்ன கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி மனம் அமைதி அடைய விட்டதா? மனம் அமைதி அடைந்து விட்டால் துன்பம் வருமா? மனம் அமைதி அடைந்து விட்டா துன்பம் வராது. அதனால்தான் அவனை என் உள்ளத்தில் உறைவிடம், என் உள்ளத்துல அவன் உறைவிடமாக, அதனால்தான் உள்ளத்தில் உரைத்து இந்த உள்ளத்துல அவனை அமைத்து விட்டேன், என் உள்ளத்துல அவனை அமைத்து விட்டேன். அவன் தனது வாகனமான மயிலும் வேலும் மகிழ்ச்சியுடன் வந்து அமர்ந்து விட்டான். அவருடைய உள்ளத்துல வந்து அமர்ந்து விட்டாராம். அப்ப திருத்தணியில தான் வந்து ஒரு மனம் மகிழ்ந்து சாந்தம் அடைந்த இடம். திருச்செந்தூர்ல அவர் வந்து கோபம் அடைந்த இடம், அசுரர்களை வதம் செய்த இடம் திருச்செந்தூர். இந்த திருப்புகழை படிக்கிறவங்கள, அவங்களுக்கு கெடுதல் செய்யறவங்க, பகை செய்யறவங்க, அவங்க வந்து என்ன ஆகுவாங்க, எப்படி இருப்பாங்க, எப்படி விலகுவாங்க என்று அடுத்த வரியில சொல்றார். சுழற்கரிய திருப்புகழை உரத்தவரை அடுத்த பகையை அறுத்து எரிய உருக்கி எழும் மறுத்த நிலை காணும் அப்படின்றார். சுழற்கரிய திருப்புகழை உரத்தவரை அடுத்த பகை அறுத்து எறிய உருக்கி எழும் மரத்த நிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்தும் குகன் வேலே. இப்ப அந்த திருத்தணி முருகனை நாம் ஓம் சரவணபவா என்று நினைத்தாலே, இந்த சுழற்கரிய திருப்புகழை சொல்லும் பொழுது, அவனுடைய நாமத்தை சொல்லும் போது அவரை அடுத்து பகை செய்யக்கூடியவர்கள் முருகன் சூரனை சமாரம் செய்தது போல அவர்கள்
மறுத்த நிலை காணும் அப்படின்ற. அதுபோல அருணகிரி சொல்லு முருகனின் நெறி தப்பாமல் செல்லும். ராமனின் வில்லு குறி தப்பாமல் செல்லும். அதுபோல திருப்புகழை அருளிய அருணகிரி சொல் முருகனின் நெறி தப்பாமல் செல்லும். அவரை போல் கவி பாடி கந்தனுக்கு சொல்மாலை சூடியவர்கள் யாரும் இல்லை. அவரிடம் முருகன் சும்மா இரு என்றார். பொங்கும் கவிகளை அவர் நாவில் முருகன் வேளால் வடித்த பின்னர் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதனால் அவரே அதற்கு விளக்கம் தருகிறார். அதாவது முருகன் எனக்கு அறிவும் கல்வியும் தந்தது எதற்கு என்றால், அறிவும் கல்வியும் எனக்கு தந்தது எதற்கு என்றால், அவரை பற்றி கவிகள் நான் பாட வேண்டும். முருகனை பற்றி கவிகள் பாட வேண்டும் தான் அவருக்கு நாவல் எழுதினார. அது அவனுக்கு அவசியம் என்பதால் எனக்கு தந்தார். முருகனுக்கு இந்த கவியானது, இந்த சொல்மாலை அவருக்கு வேண்டும்ன்றதுதான் அவருடைய நாவல எழுதினார் அப்படின்றார் அருணகிரிநாதர். இனிப்பு சுவை என்று பலருக்கும் தடுப்பு சுவையாகிவிட்டது. இப்ப இனிப்பு யாரும் சாப்பிடுறது இல்லை. இனிப்புன்னா சக்கரை கூட வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க. இனிப்பு சுவை இன்று பலருக்கும் தடுப்பு சுவையாகிவிட்டது. ஆயினும் திருப்புகழ் இனிப்புக்கு மட்டும் எந்த மருத்துவமும் தடுப்பு மருந்து தருவதில்லை. அத்தகைய திருப்புகழை பாடிய அருணகிரிநாதரை இந்த பாடல் வரிகள் சிறப்பிக்கின்றன. அதுதான் நமக்கு வரும் பகைகளை எல்லாம் அறுத்து எரியும் என்கிறார் அருணகிரிநாதர். முருகனை பற்றிய பாடிய திருப்புகழ் கேட்டால் சோம்பல் கொண்டவனையும் ஆம்பல் மலர் போல அரும்பச் செய்யும். சோம்பல் கொண்டவனும் ஆம்பல் மலர் போல் மலர்ந்து விடுவான். அதனால திருப்புகழை ஒரு வரி படித்தால் போதும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவப்புறத்தில் உள்ளார். அதுபோல இந்த பாட்டினுடைய பொருளை உணர்ந்து நாம் பாடினோம் சொன்னா, முருகனை நாம் திருப்புகழ் பாடி அவனை வணங்கினோம் சொன்னா நமக்கு எப்பேற்பட்ட துன்பங்களும் வந்து சேராது. அடுத்த வரையில் சொல்றாரு, தரிக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை அழகு நிகராகும் அப்படின்றார். தரிக்கினவன் எருக்கவரின் முறுக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை அழகு நிகர் ஆகும் அப்படின்றார். அப்ப எல்லா உயிர்களும் யமங்கையில உள்ளது. ஆனால் அவனுக்கும் உயிர் உள்ளது, யமனுக்கு. அத்தகைய யமன் உயிர் யாரிடம் உள்ளது? மரணம் என்பது யமன் உயிர்களுக்கு எழுதும் உயில். அதனை மாற்றுவது முருகனின் மயில். அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. நோய், முதுமை, கொலை, தற்கொலை, விபத்து என்று பல வடிவங்களில் யமன் தூதுவர்களை அனுப்பி வைப்பான். யாருக்கு எதற்கு தூதுவர் மூலம் மரணம் வரும் என்று தெரியாதா? தூதுவர் மூலம் மரணம் வர்றது தற்கொலை, விபத்து, நோய், இப்படி எல்லாம் வருவது யமனுடைய தூதுவர்களால் ஏற்படக்கூடிய மரணம் அப்படின்னு சொல்றாரு. அதான் பாரதி பாடுவார், காலா என் காலடியில் வாடா உன்னை காலால் மிதிக்கின்றேன் என்று பாடினார். ஆனால் சிவபெருமான் காலால் யமனை உதைத்தார். அவருடைய ஆற்றல் நமக்கு வராது. ஆமாம், நாம் அந்த அளவுக்கு தகுதி இல்லாதவர்கள், அந்த அளவுக்கு அருளை பெறாதவர்கள். சிவபெருமானை நினைத்து கொண்டு இருந்தால் காலன் நம் அருகில் வரமாட்டான். முருகனை நினைத்து கொண்டிருந்தால் காலன் நம் அருகில் வரமாட்டான். அதுதான் சொல்லுவார், காலன் என்னை அணுகாமல்
உனது திருக்காலில் வழிபட அருள்வாயே. காலன் எனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. அப்ப காலன் நம்ம கிட்ட வரமாட்டார், அவர் காலில் போய் அவன் வழிபடணும். திருக்கடையூர்ல காலால் எட்டி உதைத்தார். அதனால பார்வதி காலா என் காலடியில் வாடா, உன்னை காலால் மிதிக்கின்றேன் என்று பாடினான். அவரு தன்னுடைய தகுதிக்கு அவனை மிதிக்க முடியாது என்று தெரியாமல் சொல்லிவிட்டார். ஆனால் அதனால் பார்வதி யானையின் காலில் அடி மிதிப்பட்டு காலமானாள். யானையினுடைய காலில் மிதிப்பட்டு காலமானார். அத்தகைய காலனை காலால் உதைத்து கொண்டவன் ஈசன். மரணங்களை எழுதும் யமனுக்கே மரண ஓலையை காலால் எழுதி காலனை கொன்ற காலகண்டன், நீலகண்டன், குமரன், முருகன். முருகனுக்கு ஒரு பேர் உண்டு, குமார முருகன் அப்படின்னு. இளமையான முருகன், குமார முருகன். தலையில் நிலவும் கங்கையும் சடாமுடியும் கொண்ட அந்த சிவனுக்கு யார் சமம்? தலையில நிலவு கங்கை சடாமுடி கொண்ட அந்த சிவனுக்கு யார் சமம்? யார் சமம் என்றால் அது முருகன் மட்டுமே சமமாவார். முருகன் வேறு சிவன் வேறு அல்ல. முருகன் வேறு, ரெண்டு பேரும் சமமானவர்கள். சிவனுக்கு சமமானவர் யாருன்னு கேட்டா முருகன் தான். அதனால்தான் முருகப்பெருமானை பற்றி பாடிய பாம்பன் சுவாமிகள் குமார பரமேஸ்வரன் அப்படின்னார். முருகன் யாரு? ஈஸ்வரன் தான். முருகன் ஈஸ்வரன் தான். அவரு குமார பரமேஸ்வரன் என்றார் பாம்பன் சாமிகள். திருத்தணியில் உள்ள அவன்தான் நோய் முதலான யம தூதுவர்களை தடுத்து தாய் போல் நின்று காப்பவன். என்ன சொல்றாரு? நீ சிவபெருமானை வழிபட்டாலும் முருகனை வழிபட்டாலும் யமன் உங்களை அணுக மாட்டான். அணுகுவான். நம்முடைய வயது முடிந்து நம்மள நோய்வாய்ப்படாம, துன்பப்படுத்தாம, கஷ்டப்படுத்தாம, வாரியார் சாமிகள் போல முருகா முருகான்னு சொல்லும் பொழுதே அவர் உயிர் பிரிந்தது ஆகாயத்துல. அதுபோல முருக பக்தர்களுக்கு எந்த விதமான நோயாலும் இந்த தற்கொலையோ விபத்தோ ஏற்படாது. அதுதான் சொல்லுவார் வள்ளல் பெருமான். காற்றாலே, புயலாலே, ககன மதனாலே, கூற்றாலே, கொடுஞ்செயலாலே, கொலை கருவியாலேனர். அதுபோல ஏன் அவர் சொன்னார்னா, திருத்தணி முருகன்கிட்ட தான் அருளை பெற்றார் வள்ளல் பெருமான். இது உங்களுக்கு தெரியும். அதுபோல அப்ப காற்றாலே, புயலாலே, ககன மதனாலே, கூற்றாலே, கொடுஞ்செயலாலே, கொலை கருவியாலே என்ன சொல்றார் வள்ளல் பெருமான்? முருகப்பெருமானை வணங்கினால், சிவபெருமானை வணங்கினால் யமன் உங்களை நெருங்க முடியாது. அவர் கேட்பார், எப்பப்பா வரீங்க? நான் வரேன் போங்க அப்படின்னா, சரி பாப்பா நீ வரும்போது வான்னு போயிடுவார். அதுபோல நாமளா போகணும்னா தான் நம்மளை யமன் வர மாட்டான். நாமே நம்மளுடைய உடலை விட்டு உயிர் பிரிந்து போகும். ஏன்னா யமன் வர அஞ்சுவான். ஏன்னா ஏற்கனவே அவன் அடிபட்டுறான், காலால் மிதிப்பட்டான். எங்க? திருக்கடையூர்ல. அதுபோல குட்டி போட்ட பூனை புலியை எதிர்ப்பது போல தனது குட்டிகளான மக்களை சிங்கம் போல் நின்று காப்பவன் திருத்தணி முருகன். இப்போ குமார பரமேஸ்வரன் முருகப்பெருமான். இப்ப அருணகிரினாரு திருப்புகளே சொல்லிட்டார், முருகன் வேறு சிவன் வேறு இல்ல. சொல்லுவாங்க அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு. அரியும் சிவனும் ஒன்னா இருக்கிற இடம் எதுன்னு கேட்டா சிதம்பரம். சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலுக்கும், தில்லை நடராஜரை நம்ம வழிபட்டு வெளியே வந்தோம்னு சொன்னா எதிர பார்த்தா பெருமாள் இருப்பார். பெருமாள் அப்படி இந்த பார்த்துட்டு பெருமாளை பார்க்கலாம்.
அதுதான் வாரியார் சாமியில ஒரு நண்பர் கேட்டார். ஒரு அன்பர், சாமி, எந்த சிவன் கோயிலையும் பெருமாள் இல்ல, சிதம்பரத்துல பெருமாள் கோயில் இருக்கு. ஆனா எந்த பெருமாள் கோயிலையும் சிவனுடைய ஆலயம் கிடையாது, சிவலிங்கம் கிடையாது, சிவனுக்கு இடமே கிடையாது, சிவனே இல்ல, பெருமாள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் அப்பேற்பட்ட சிவனை அந்த சிவன் கோவில்ல பெருமாள் கோயில் இருக்கிறது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அதாவது சிவன் கோயில்ல பெருமாள் இருக்கிற இடம் சிதம்பரம். அப்ப எந்த பெருமாள் கோயிலையும் சிவன் இருக்க மாட்டார். ஆனா சிதம்பரத்துல பார்த்தா பெருமாள் இருப்பார். அதுதான் வாரியார் சாமியில் சொன்னார், அண்டா உள்ளே குண்டா போகும், குண்டா உள்ளே அண்டா போகாது அப்படின்ட்டார். இவ்வளவு ஒரு அருமையான பதில் பாருங்க. அண்டா பெருசு, அது உள்ள குண்டா போகும், குண்டா உள்ள அண்டா போகுமா? போகாது. அதுபோல சிவபெருமான் அகன்ற அண்ட சராசரமும் எங்கும் நிறைந்திருக்கிறது. அதனால அவரை கொண்டு போய் பெருமாள் கோயில் வைக்க முடியாது. அதனால்தான் அவர் அந்த அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். இது அகண்ட அண்டா, இது சிவபெருமான் எங்க நிறைந்தவர். கீழே 7 பாதாளத்துக்கும் அப்பால் அவருடைய திருப்பாதம் இருக்கிறது. மேலே 1008 அண்டங்களுக்கு மேல் அவருடைய திருமுடி இருக்கிறது. அவரு சண்ட சராசரமும் எங்கும் நிறைந்திருக்கிறார். இந்த பூமி ஒரு நெல்லிக்காய் மாதிரி அவருக்கு. ஒரு நெல்லிக்காய் எவ்வளவு இருக்கும்? நம்ம உள்ளங்கையில் அடைக்கலாம் நெல்லிக்காய். அது மாதிரி ஈஸ்வரனுடைய உள்ளங்கையில் அடைக்குவார் இந்த பூமிய. அப்பேற்பட்டவர் ஒரு மகாவிஷ்ணு அந்த அவருடைய திருப்பாதத்தை பார்க்க முடியவில்லை. இப்பேற்பட்ட கரடக்கொடியோன் எவ்வளவு முயற்சி பண்ணி அவருடைய திருப்பாதத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் சாதாரணமாக 4 பார்த்தார்கள். சாதாரணமா 4 சிவனுடைய அடிமுடியை பார்த்தார்கள். பறவை நாச்சியார் பார்த்தார். அப்ப அதுதான் சொல்லு, சிவபுராணத்துல ஒரு வரி வரும், நிலந்தென் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி, நிலந்தென் மேல் வந்தருளி உன் நீள்கழல்கள் காட்டி அப்படின்னு ஒரு வரி. அப்படி என்னன்னு கேட்டா, இந்த பூமி மேல ஒரு நெல்லிக்காய் அளவு இருக்கக்கூடிய பூமியில ஒரு 6 அடி மனிதனாக பல பல வேடங்கள் கொண்டு இந்த பூமியில திருவிளையாடல் செய்தவர் சிவபெருமான். அப்ப மக்களோடு மக்களாக அடியாருக்கு தன்னுடைய அடிமுடியை காண்பித்தவர், அடியார்களுக்கு ஓடி அவருடைய பிரச்சனையை தீர்த்தவர் சிவபெருமான். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சுந்தரமூர்த்தி சாமியினுடைய மனைவியினுடைய பஞ்சாயத்தை தீர்த்து அவங்களை இருவரையும் வாழ வைப்பதற்கு தூதுவனாக சென்றவர் சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவனும் முருகனும் ஒன்றே. ஞானசம்பந்தர் கோளாறு பதிகத்துல முதல் பாட்டிலே சொல்றார், இந்த கோள்கள் அனைத்தும் 9 கோள் மட்டும் இல்ல, அனைத்து கோள்களும் சிவபெருமானுக்கு அடக்கம். அந்த சனி கிரகம், ராகு, கேது, அது எது நீங்க தனிப்பட அதை வழிபட தேவையில்லை. சிவபெருமானை வழிபட்டாலே இந்த கிரகங்கள்லாம் விலகி உங்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்றாரு ஞானசம்பந்தர் கோளாறு பதிகத்துல. அதுல சொல்றாரு, கோல் இந்த 4 உங்களுக்கு நன்மை செய்யும், இந்த கோல் உங்களை ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசொரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என்
உள்ளமே புகுந்ததனால் மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உள்ளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே. இந்த 9 கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு கோளாறு பதிகத்துல இந்த முதல் பதிகத்திலே இருக்குது. அவர் யாரு அப்படின்னு கேட்டா மாசரு திங்கள் கங்கை, சந்திரனையும் கங்கையும் முடிமேல் அணிந்தவர், பாம்பையும் புலித்தோலையும் அணிந்த, சோளம் கையில் ஏந்தி உடுக்கையோடு வரக்கூடிய அந்த ஏழ்மையான அந்த சிவபெருமான், அவனை வணங்கும் போது இந்த கிரகங்கள் எல்லாம் நன்மை செய்யும். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல. இது யாருக்குன்னு கேட்டா அடியவருக்கு மிகவே, அடியவருக்கு இந்த அவருடைய அடியார்களுக்கு இந்த கிரகங்கள், இந்த கிரக தோஷங்கள், இந்த புத்திரபாகிய தோஷம், மாங்கல்ய தோஷம், கிரக தோஷம், கிரகத்துல ஏதாவது தீய சக்திகள், கிரகம்னா வீடு, நம்ம வீட்டுல ஒரு தீய சக்திகள் எதுவுமே புகாது. இந்த பதிகத்தை நாம பாடினால் எந்தவித தீய சக்திகளும் நம்மை அணுகாது. அனைத்து கோள்களும் நாளும் நம்மளை நலிய செய்யாது, நலிய செய்யாது, நாளும் நலிய செய்யாது என்பதுதான். ஞான சம்பந்தர் யாருன்னு கேட்டா அவர் முருகப்பெருமான் தான். அதனால்தான் உமையவள் ஞானப்பால் கொடுத்தாள். முருகன் 6 தாமரை பூலி மலர்ந்ததுனால, அதனால அவங்க அன்னைக்கு ஞானப்பால் அவங்களுக்கு கொடுக்கல. அதனால சீர்காழி குளத்துல ஞான சம்பந்தருக்கு உமையவள் ஞானப்பால் கொடுத்தாள். அப்போது அவருடைய தந்தையாகிய அந்த பிறவியில தந்தையாகிய இருதயப்பட்டர் அவர் பேரு. அவர் கேக்குறார், உன் கடவாயில பால் இருக்குதப்பா, யாருக்கிட்ட வாங்கி சாப்பிட்ட? நீ யாருக்கிட்டையாவது துன்பம் தரக்கூடியவங்க, நல்ல குணம் இல்லாதவங்க, தீய செயல் செய்யறவங்க, தீய பழக்க வழக்கம் உள்ளவங்க, அவங்க கிட்ட பால் வாங்கி சாப்பிட்டா அவங்க குணம் உனக்கு வந்துருமே, நீ என்னை கேட்காம யாருக்கிட்ட பால் வாங்கி சாப்பிட்ட அப்படின்னு அவருடைய தந்தையாக, உபச்சார தந்தையாக இருக்கும்படியான இருதயப்பட்டர் கேட்கிறார். அதுக்கு ஞான சம்பந்தர் உயர காமிக்கிறார். அதோ பார் அப்படின்றார். உயர காமிக்கும் போது சிவபெருமானும் பார்வதியும் மேல இருந்து விடையேறி வந்தாங்களாம். விடையனா ரிஷப வாகனத்துல காட்சி கொடுத்தாங்களாம். அப்ப நான் தான் கொடுத்தேன் பாலும். அப்ப முருகபெருமான் தான் ஞானச்சம்பந்தராக மறுபடி வருகிறார். இப்படி இவங்க பிறப்பிலான் முடிவிலான்னு வள்ளல் பெருமான் சொல்றார். இவங்களுக்கு பிறப்பும் கிடையாது முடிவும் கிடையாது அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்றார். பிறப்பிலான் முடிவிலான் அப்படின்னு. அதனால நாம் குடும்பம் செழிக்க, குடும்பம் சிறப்பாக இருக்க, நோய் இல்லாம இருக்க, கொடிய நோய்கள்லாம் வர்றதுக்கு காரணமே முன்வினையை சார்ந்துதான் வருதுன்னு சொல்றாங்க. அனைத்து சித்தர்களும் சொல்றாங்க, அருணகிரிநாதன் சொல்றாரு. அப்ப அந்த முன்வினையை அறுக்கணும்னு சொன்னா சிவபுராணம் படிக்கணும், அப்புறம் கோளாறு பதிகம் படிக்கணும், திருநெற்று பதிகம் படிக்கணும். இப்படி படிச்சோம்னு சொன்னா முன்வினை நமக்கு அருந்துவிடும். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான் என்
முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான் என். பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கழல்கள் வெல்கே. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கழல்கள் வெல்கே. மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா.